வெறி வெறின்னா சும்மா வெறிதான் இல்ல, வெறியா உச்சதெல்லாம் இருந்தேன். பட் ஆனா வந்து சரி ஓகே எஸ்கு பஸ்கா பேசிடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா பொறுமையா இருந்தது. காரணம் வந்து கொஞ்சம் பொறுமையா இருப்போம், இப்போதைக்கு வேணாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இவர் புளுத்துறாரு. அதாவது ஸ்பான்சர் வருவாராம், வந்த உடனே வருவாராம் 10,000 10,000 10,000 10,000 10,000 புளுத்துவாராம். வாரு ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு வந்து 2,000 கொடுப்பான். 5 நாள் வாரு முடிச்சவன 2,000 வாங்கிட்டு போயிடுவாங்களா. என்கிட்ட 42,000 கொடுப்பாங்க. 42,000 கொடுப்பாங்களா மிஸ்? எவ்வளவு கொடுப்பாங்களாம்? 42,000 கொடுப்பாங்களாம். ஒண்ணு இல்ல, சும்மா வச்சுக்கலாம் இல்ல, அதுக்கு 4 பேர் 8,000 மட்டும் வாங்கிட்டு போயிட்டு என்கிட்ட 42,000 42 போயிருப்பான். அது வந்து ஒரு மாசத்துல 168K மாறுமா கைஸ். இந்த 168K எடுத்து நான் வந்து ஒரு 20,000 எடுத்து பாத்தீங்கன்னா டொனேஷன் பண்ணுவாங்க. டொனேஷன் பண்ணுவோம்னா உடனே நீங்க வந்து எமோஷனல் ஆடியன்ஸ் வந்து நீங்க வந்து, அதாவது நீங்க முட்டா புண்டைங்க, அதாவது நீங்க எல்லாம் முட்டா புண்டைங்க, அவன் மட்டும் அறிவாளி கூதியான். உடனே வந்து வா ப்ரோ நீங்க வேற மாதிரி ப்ரோ அப்படின்னு ஃபயர் விடுவீங்களா நீங்க? அதாவது நான் வந்து அதுல இருந்து எடுத்து போட்டதுல வந்து நீங்க ஃபயர் விடுவீங்களா? அதாவது வார் எப்ப நடந்துச்சு, நான் எப்ப இது, நான் எத்தனை வருஷம், 5-6 வருஷம் எத்தனை வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இவன் இந்த லவுடே உடைப்போமா. இப்போ நான் வந்து இந்த டீமை வந்து பிஜேஎஸ்க்கு அனுப்பினா, இப்போ வந்து நான் வந்து பிஜேஎஸ்க்கு அனுப்பிட்டேன். பிஜேஎஸ்க்கு போயிட்டானுங்க. பிஜேஎஸ்க்கு போயிட்டு ஒரு 50 லட்ச ரூபா ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த 50 லட்ச ரூபா நான் எடுத்துக்கிட்டேன். 50 லட்ச ரூபால இருந்து நான் வந்து இவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு மீதி 40 லட்ச ரூபா நான் அடிச்சுக்கிட்டேன். அம்மால இவனெல்லாம் எவனும் தாண்ட விட மாட்டானுங்க. இதெல்லாம் நான் என்னோட ஸ்பான்சர்ட்ட கப்பு வாங்கி இதை பண்ணு அதை பண்ணு ஒவ்வொருத்தி 10,000 வாங்கி 20,000 வாங்கி கப்பு நடத்தி அவ்வளோ பேருக்கு பிசி அது இது லொட்டி லொசுக்கு ஐபேடு அதுன்னு வாங்கிட்டு இருந்தா, இவன் வந்து நாங்க சம்பாதிச்சு கொடுக்கறதே இந்த லவுடா பையனுக்கு எரியுது, சூத்தெரியுது. எப்படி நாங்க, அதாவது எங்களோட ஆளுங்க வச்சு நாங்க கொடுக்கறதே. இப்ப நாங்க இவன் ஏதோ பிஜேஎஸ்க்கு அனுப்பி இவனை வந்து காசா வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட இருந்து ஏதோ நாங்க வந்து கமிஷன் அடிச்சுட்டு கொடுத்தோமா. என்னென்ன உருட்டுறான் டே லவுடே பையா, என்னென்ன உருட்டுறான் பாருங்க இந்த பொட்டையன். இப்ப பாருங்களேன், இவன் போறான் பிக்யூக்கு போறாங்க. பிக்யூ இப்ப நாங்களாவது இவ்வளவு பேருக்கு கொடுத்தோம், இவ்வளவு பேருக்கு எங்களோட வரலாறுலையாவது கொடுத்தோன்னு வரலாறு இருக்கு. we give something, ஓகேவா? இவன் ஒரு பிக்யூக்கு போறான்னு வச்சுக்கோங்க, பிக்யூட் இருந்து ஒன்று வாங்கலாம், ஒரு 50,000 வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 50,000 வாங்கிட்டு எப்படி கூறான் ஆர்டிஸ்ட் வந்து, ஆனா விளாடுறது ஐபோனு, ஓகேவா? விளாடுறது ஐபோன்ல விளாண்டுட்டு ப்ரோ நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பிக்யூல வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கான்கரா இருக்கவரு நீங்க வந்து கான்கர் போன்னு ஆசைப்பட்டு வச்சவங்க வேற மாதிரி விளையாடுறது ஐபோனு. ஆனா சொல்றது அதுவும் ஒரு ஆடியன்ஸ் கிட்ட பச்சையா பார்க்கும் போதே சொல்றான். இப்போ ஒரு 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 சாதாரண ஒரு நார்மல் ஆடியன்ஸ் வந்து நம்பி வாங்கலாம்னு வச்சுக்கோ, ஒரு 40,000 போட்டு வாங்குறான் அப்படின்னா, ஒன்னால ஒரு 10 பேர் வாங்கினா கூட 4 லட்ச ரூபா நீ ஓட் சாப்பிட்டுக்கிற. எப்படி உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உனக்கு வந்து லைக் பண்ணி உன்னை வந்து இது பண்ணி கேட்டவன்ட்ட நீ காசை வாங்கிட்டு நீ ஒண்ணு விளாண்டுட்டு நீ ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற. இத்தனைக்கும் நாங்க வந்து ப்ரமோஷனே பண்ணாதவங்க, ஊரை ஏமாத்திக்கிட்டு அவன் ஆடியன்ஸுக்கே நீ வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு உனக்கு நாய் துண்டு போடுறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக உட்காந்துட்டு அதை வாங்கு இதை வாங்கு இதுல பண்ணு அதுல விளாண்டினா அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன். ஏன்டா எவனுமே வந்து ஐபோன்ல விளாட மாட்டேங்கிறீங்க? எவனுமே வந்து ஸ்ட்ரீம் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரீம்ல பண்ண மாட்டேங்க, எல்லாம் ஐபோன்ல விளாடுறீங்க. பச்சை துரோகி நீ, உம்மால பாக்குற ஆடியன்ஸ்க்கே நீ வந்து உண்மை இல்லாத நாய் நீ வந்து பாடம் எடுக்கிற. இதுல ஆடியன்ஸ் நீங்க நினைச்சா இருக்கு சிரிப்பா இருக்கு ப்ரோ. நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்கு.
I am feeling very pity, guys. Oh no, bro. Why, bro? And I loved it, பையா. உனக்கு நாய் துண்டு போடுறேன்னா நீ என்ன வேணா பேசுவியா நீ? போக்கர் வாச போட்டோமா, ஜோக்கரா வாழ்ந்தமான்னு தான் ஆகணுமே ஒழிய, இங்கிட்டு வந்து நீ பண்றதுன்னா ஓல் வேலை. நீ வந்து எங்கிட்ட வந்து நான் வந்து வாங்கி ஒவ்வொருத்தனையும் அதை பண்ணி இதை பண்ணி பேசி வாங்கு, அதை பண்ணி ஒருத்தனை வாழ வச்சிருப்ப, ஒருத்தனுக்கு 10 ரூபா கொடுத்துருப்பியா நீ? ஒருத்தனுக்கு 10 ரூபா கொடுத்துருப்பியா? அதாவது கொடுத்ததுல ஒரு 1000 மிஸ் ஆகி போச்சுன்னு எங்களை மேல கொலைக்கிறிய, நீ 10 ரூபா கொடுத்துருப்பியா? ப்ரோ ஆடியன்ஸ பார்த்தா ப்ரோ அவர் ஒரு 20% எடுத்து அப்படியே வீசினாப்லனா யாரு ப்ரோ? 1000 ரூபாய் வரலன்னு சண்டை போட்டுக்கிறானுங்க. 50,000 கைஸ் 50,000ல அவங்களுக்கு 8 கொடுத்துட்டு நான் 40,000 எடுத்துட்டு போயிடுவேனா? வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்களா? வா மதன் ரோமாஸ் அப்படின்வாங்களா? அதுல வந்து 20% அதுல வந்து நான் 20% எடுத்து டொனேஷன் பண்ணுவோம்னா உடனே வந்து ஃபயர் விடுவீங்களா நீங்க? டேய் என்ன கரெக்ட் தான். அவன் எப்படி ரெடியா இருக்கான் அப்படின்னா, நான் வந்து ஐபோன்ல தான் விளையாடுவேன், ஆனா இருந்தாலும் கைக்கு தான் நல்ல மொபைல் சொல்லி முட்டா கூதிங்க நம்புவானுங்க. நம்ம துரோகம் பண்ணாலும் அது ஒரு பெருசா தெரியாது, அதனால இதையும் நம்ம போடுவோம். ஒரு காயா பழமா ஒரு தாயம் தானே, உளுந்தா உழுது உள்வாட்டி 2 உளுந்தா அடுத்ததுல நம்ம பழம் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த ஒரு தாயம் இந்த ஒரு ஏண்டா இப்போ நான் மறுபடியும் அதான் சொல்றேன். வேலை நம்மளோட வேலை இங்க ஸ்ட்ரீம் போட்டு ஆட் ரெவன்யூ எடுக்கிறோமா, சூப்பர் சாட் ரெவன்யூ எடுக்கிறோமா, அதோட தான் முடிஞ்சு. ஸ்பான்சர் வந்து எப்பவுமே வந்து சேனலோட ஓனர் நாம தான், வேலை செய்யறது 24 மணி நேரம் நாம தான். நமக்கு எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தான் தெரியும். ஒருத்தன் 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறன்றதுக்காக குறைச்சினா நான் வச்சு வெளுன்னு வெளுப்பேன். எப்படி வெளுப்பேன்? இப்படிதான் வெளுப்பேன். கேட்பான் ப்ரோ, அதாவது பாத்தீங்கன்னா ப்ரோ கொஞ்சம் வந்து ப்ரோ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ரோ, உங்களை நினைச்சா எனக்கு ப்ரோ ஆடியன்ஸ் ப்ரோ 20% எமோஷனல் ஆடியன்ஸ் ப்ரோ, 20% எமோஷனல் அப்படியே கொட்டுவாங்க ப்ரோ, அவங்க ஃபயரா விடுவாங்க ப்ரோ. மீதி ஒரு 30% பாத்தீங்கன்னா எப்போ வந்து சில்வர் ஃபிராக்மெண்ட் கொடுப்பாங்க, எப்போ யூசி கொடுப்பான்னு காத்துட்டு இருப்பாங்க ப்ரோ. 20% பாத்தீங்கன்னா கொடூர ஆடியன்ஸ் ப்ரோ, அவங்க நம்ம என்ன பண்ணாலும் திட்டுவாங்க ப்ரோ. மீதி 70 அடுத்ததான் ரொம்ப முக்கியமானது. மீதி இருக்க 60% ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க தான் உண்மையா ஆடியன்ஸ், அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். 20+40 +30 இங்கே 70 ஆகி போச்சு. மீதி 30 தான் வரணும். நாளைக்கு கணக்கு கூட தெரியல. 130% சாரி 130% ஆடியன்ஸை கணக்கு போட்டுக்கலாம். மீதி 30% வேற எங்க வந்து கூட்டு வருவான் போல. எனக்கு புரியல. இப்போ தப்பு கிடையாது, நான் வந்து எப்பயுமே வந்து எது பொழைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நம்ம இல்லைன்னு சொல்ற, அது வந்து அதுல வந்து நம்ம எப்பயுமே நம்ம தலையிடுறது இல்லை, என்ன வேணா பண்ணிக்கலாம். அதுக்குன்னு நீ பொழைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா உன்னை பத்தி மட்டும்தான் பேசணும், என்னை பத்தி பேசக்கூடாது. அது தவறான செயல் இல்லை. நீ பொழைக்கணும், நீ சாப்பிடணும்னா நீ எப்பயும் போல வரத மொபைல் இதுல வாங்கிட்டு ஆடியன்ஸ் போய் அந்த போன் வாங்க இந்த போன் வாங்க, என்கிட்ட வரக்கூடாது தம்பி, வகுந்து விடுவேன், குத்தாடியில் வச்சு குத்தி விடுவேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நான் பாரு இப்ப பாரு ஒண்ணு இல்ல, ஒரு சாதாரண இவ்வளவு நாள் ஊரை ஏமாத்திட்டு இருந்ததை உடச்சனா இப்போ வெறும் 10,000 வியூஸ் எடுக்கிற உனக்கு இவ்வளவு வந்து போன் வருது, அதுக்கு வருது அப்படின்னா எங்களுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் எடுக்கிற எங்களுக்கு ஒரு நாளைக்கும் லீவ் போடாம எடுக்கிற எங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? ஒண்ணு இல்ல, கூஜா ஆப்னு ஒண்ணு. கூஜா ஆப் வந்து ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள், எல்லாரும் ரொம்ப சிம்பிள் தான். கூஜா ஆப்னு ஒண்ணு, ஒருத்த வந்து 3 லட்சம் தர மாசம், நான் கொடுக்குற ஐடியில இருந்து அப்பப்ப லைவ்ல மட்டும் போடுங்க, ஸ்பின் பண்ணுங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் போட்டீங்கன்னா 5000 வரும், காட்டுங்க அப்படின்னு எங்களுக்கு 3 லட்சம் 4 லட்சம் கொடுப்பான். ஏன்னா எங்களால எதாவது எடுக்க போறோம். நாங்க என்ன பண்ணுவோம்? வேணாம், எப்படி வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். நீ சொன்னியா ஒன்னா உழைக்க வச்சது ஆடியன்ஸ் தானே, நீ சொன்னியா?
வர வரைக்கும் வாடி போட்டுக்குவோம். ஆடியன்ஸ் என்ன செலிபிரிட்டி வந்து செத்து போனா என்ன, எப்படி போனா என்ன, எப்படி வந்தா என்ன, எப்படி போனா என்ன, நீ நீ விளாடுறது ஒரு மொபைலு, வாங்குறது ஒரு மொபைலு, ஆனா நீ சொல்றது வந்து இது வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒண்ணுமே இல்லாத ஆளப்போ உன்னை யாரு வந்து சப்போர்ட் பண்ணது? இப்போ நாங்க பயந்துக்கிறோம் ஆடியன்ஸுக்கு, இது இந்த ப்ரமோஷன் பண்ணா தப்பாகி போயிடும், அந்த ப்ரமோஷன் பண்ணா தப்பாகி போயிடும். அவ்வளவு யோசிக்கிற நாங்க பிளேயர்ஸ்க்கு நான் வந்து கொடுக்க மாட்டோம்னு நினைக்கிறியா? எவனோ ஒருத்தர் சொல்றான்றதுக்காக அது என்ன ஏது இவ்வளோ பேர் பிசி வாங்கிருக்காங்க, ஐபேட் வாங்கியிருக்காங்க, எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு கண்ணோட பார்த்தாவே தெரியுது அவ்வளவு வந்திருக்கு அவ்வளவு போயிருக்கு அப்படின்னு. இப்படி வந்து அபாண்டமா பேசலாமா? தவறு இல்லையா? இது தப்பு இல்லையா? ஒரு போர்டை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன வேணா இப்ப நான் பாரு சும்மா நாச்சுக்கு ஒரே ஒரு இதுதான் சொன்னேன், அதுலயே பாரு நீ ஒரு பச்சை துரோகி ஆகி போயிட்ட. கரெக்டா? வளர்ந்து வந்த பாதையை ஆடியன்ஸ் தான் வளர்த்தாங்க அப்படின்னா அதுக்கு உண்மையா இருக்கணும் தம்பி.